வயதை சொன்னாவே நம்ம சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு தெரிஞ்சிடும். தமிழகத்துல நம்ம சமூக மக்கள் எவ்வளவு பேர் வாழ்கிறோம்? தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர், 1.25 கோடி பேர் தமிழகத்திலே வாழ்கிறோம். அதுல 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்க ஓட்டு போட தகுதியுடையவர்கள். தமிழ்நாடு முழுக்க அதிக எண்ணிக்கையில் இருக்க சாதி. வரலாறு பார்த்தோம்னா நாடாண்ட சமூகம். ஆனா நாம இன்னைக்கு நம்மள அதிமுகவும் திமுகவும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஒதுக்கப்பட்ட சமூகமா மாற்றிருக்கிறார்கள். இந்த நிலைக்கு காரணம் அவங்கதான் நம்மளை பண்ணாங்க இல்ல, இதே பஞ்சாயத்து. இந்த ஒரு பஞ்சாயத்தை சொன்னோம்னா தமிழகம் முழுக்க நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பஞ்சாயத்துல நாம தான் பெரும்பான்மையான சமூகம். தம்பிங்க பேசாம இங்க கவனிங்க. அங்கிட்டு இருக்கவங்களும் தான் இந்த பஞ்சாயத்துல பெரும்பான்மையான எண்ணிக்கையில யார் இருக்கும்னா முத்தரையர் சமூகம் இருக்கும். அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. செட்டியார் கத்தி எடுத்து ஓங்கி ஒரே விட்டா குத்திடுவாரு. நான் பேசுறேன்ல, செட்டியாரை பேசுவேன். என் சமூகத்துக்கு எதிராக வந்தா செட்டியாரை பேசுவேன், வெள்ளாளரை பேசுவேன், ரெட்டியாரை பேசுவேன், யாரை வேணாலும் பேசுவேன். உங்களுக்கு என்ன பயம்? அந்த ஊர்ல கேட்கும்போது அப்படிதான். யார் இந்த பஞ்சாயத்து தலைவர்னா அப்படியே எல்லாம் அமைதி. அது வரைக்கும் ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே அமைதியாயிட்டாங்க. அதே மாதிரி இங்க நானே சொல்றேன், நாம தான் இங்க பஞ்சாயத்தினுடைய தலைவரா இருக்கணும். ஆனா யார் இருக்கா? சிறுபான்மை சமூகம் செட்டியார் இங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. ஒரு மிருகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிருகம் தான் இன்னொரு மிருகத்தை அடிக்கும், அடிச்சு சாப்பிடும். அது மிருகம். காட்டுல பசி வந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு மிருகம் ஒரு நாய்க்கு நல்லா பசி இருந்தா அது இன்னொரு நாய் அடிச்சு சாப்பிடும். அதே போலதான் இங்க நடக்குது. சொந்த சமூகத்தில் ஒருத்தர் நிற்கும் போது அவனுக்கு இல்லாம இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போடுறது, சொந்த சாதிக்காரனையே காரணம் இல்லாம அடிச்சு கொள்றதுக்கு சமம். அதான் நடக்குது எல்லா இடத்துலையும். நத்தம் தொகுதியில 160 கிராமம், 160 கிராமம் முத்தரையர் கிராமம், 2 கிராமம் வேற சாதி. அந்த சாதியை சேர்ந்தவர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர். 170 ஊர் எதுக்கு பிரயோஜனம்? நாங்க தான் பெரிய எண்ணிக்கையில் இருக்கோம், நாங்க தான் நாடாண்ட சமூகம், நாங்க தான் 1000 கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம். வெத்து பேச்சு எதுக்குன்னு கேட்கிறேன். வெத்து பேச்சு வெட்டி பேச்சு எதுக்குன்னு கேட்கிறேன். இந்த லட்சணத்துல இப்போ விஜய் வந்துட்டாரு. எல்லா ஊர்லையும் இப்படி நிக்கிறாரு, கையா கொஞ்சம் அப்படிதான் நின்னாரு. விஜய் இப்படி நிற்காரு. காமராஜர் சொன்னதை சொல்லட்டுமா? தாய்மார்கள்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. காமராஜர் ஐயா படிக்காத மேதன்னு சொன்னாங்கல்ல, அவர் பெரிய தீர்க்கதரிசி. இப்ப நடக்கிறத பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தெரியுமா? கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூத்தாடிக்கிட்ட அவன் அந்த நாட்டை கூத்தியாட்ட கொடுத்துட்டு போயிடுவானா. காமராஜர் சொன்னதுங்க, நான் சொல்லல. புதுசா இப்ப கலந்துருக்கான் நம்ம தம்பிங்க. எல்லா ஊர்லயுமே விஜய் போடு எம்ஜிஆர் நடிகரையே நாங்க தூக்கி கொண்டாடின சாதியா? நம்ம சாதி சங்க மாநாட்டில் எம்ஜிஆர் கலந்துட்டார். இன்னும் வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம மாட்டு நம்ம மாநாட்டில் கலந்து. விசுவாசம் 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 மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிக்குது. ஆபத்தா வந்து நிக்குது. பிரச்சனை இங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஆள் கிடையாது. அதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி
உயிருக்கு ஆபத்து. மகுடேஸ்வரனுக்கு கஞ்சா வியாபாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றார். சிறையில சொல்றான் அவரை போய் போட்டு வந்தான். அங்க நம்மால் இருந்து அவனை மிரட்டுறான். உயிரை கொடுத்து இங்க தப்பிங்க வேலை செய்வாங்க. கண்ட நாயெல்லாம் உள்ள வருது. இதை மாற்றணும். அதுவா மாறாது. 42 வழக்கு என் மேல தமிழ்நாடு முழுக்க 42 வழக்கு. எதுக்கு தெரியுமா? பண்டாரி சண்டைக்கு வந்துச்சா வழக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் வந்துச்சா? ஆள் கிடக்குறதால வந்துச்சா? இல்லவே இல்லை. இந்த சமூகத்திற்காக நாங்கள் களத்தில் இறங்கி போராடுகிற போது அரசு அதிகாரி அரசியல்வாதி வழக்கு போட்டு மடக்க மாட்டான். 6 பேர் மேல ஒரே நேரத்தில் குண்டர் தடுப்பு காவல். குண்டர் தடுப்பு காவல்னா 1 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. எதுக்காக போட்டாங்க? இந்த மக்களுக்காக பேசுறதுக்காக போட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த சமூகத்துக்காக நாங்க தான் நிற்போம். நீங்க ஓட்டு போட்டாலும் போடனாலும், இந்த மாநாட்டுக்கு வந்தாலும் வரலனாலும், இந்த புத்தூர்ல ஒரு பிரச்சனை சொன்னா உடனே வந்து நிற்போம். ஏன்னா பாதிக்கப்படுறது என்னுடைய ரத்த உறவுகள், சகோதர சகோதரிகள். யாருக்கு துடிக்கும்? எங்களுக்கு துடிக்கும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. எலெக்ஷன் நேரத்தில் அந்த விஜய், ரஜினி, கமல் அப்படிலாம் சொன்னாங்க தெரியல. அது யாரும் அவன் முதல்ல போட கட்டி விடுங்க. சின்ன பேர்ல இதை பற்றி ஓட்டு இல்லாத பேர் தான் இருக்கான். அதில் புரிஞ்சுக்கங்க. அதே போல உங்க பகுதியிலேருந்து ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க, ஆண்டி அம்பலம். உங்களுக்குலாம் அந்த நேரத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் ஊரில் பிறந்த ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 கிராமத்துக்கு ஏதாவது நல்லது கிட்டதான் போய் நிற்கிறார். சாமானிய மக்களுக்காக களத்தில் போய் நிற்கிற ஒரு நபரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சி அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். நல்லதுக்கே ஆதரவு கொடுக்காம அயோக்கியனுக்கும் முள்ளமாருக்கும் முடிச்சவைக்கும் கூத்தாடிகளுக்குமே ஆதரவு கொடுத்தா எப்படி ஆகுது? இவருக்கெல்லாம் நீங்க முழு ஆதரவு கொடுக்கணும். 10வது இந்த கும்பல் தான். தேனியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஊருக்கு போனேன். ஊர்ல இருக்க அத்தனை பேர் வந்துட்டாங்க. அண்ணே இங்க பாருங்க, நிற்கிறது பாருங்க, இந்த டேங்கு நம்ம கொண்டு வந்தது. அவர் சொன்னாரு, எழுதி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்துக்கு அதிகாரிகள்கிட்ட போராடி அந்த கிராமத்துக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஊரே இருக்கிறான் 300-400 பேர். அது மாதிரி நீங்க இவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா உங்க ஊருக்காக 50 ஊருக்கு போய் அந்த மக்களுக்காக, வெளிமுனையில் இருக்க மக்களுக்காக, பாவப்பட்ட மக்களுக்காக வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன்ல போறது, பேசுறது, இந்த மக்களுக்காக களமாடுறா. நீங்க ஆதரவு கொடுக்கணும். வர ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாதி சங்க மாநாடு, நமக்கான மாநாடு, நாம தான் பெரும்பான்மையாக போய் நிரூபிக்கிற மாநாடு. சொன்ன பார்த்தீங்களா? ஏன் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நம்மளை புறந்தள்ளுறான்? இந்த மாதிரி காரணத்துல அங்க இந்த மக்களுக்கு ஏற்படுகிற அவலத்தில் அங்க பேசுறதுக்கும், இங்க கலந்து கொண்ட அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆண்டி அம்பலம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாமெல்லாம் திருச்சியில சந்திப்போம். நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.